ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிஃப்டியோட ஜனவரி மாதத்துக்கான மந்த்லி ட்ரெண்ட், அது இல்லாமல் வீக்லி ட்ரெண்டும் பார்க்க போகிறோம். 2021க்கு நாம் ரிவ்யூ பண்ணக்கூடிய முதல் வீடியோ இது. அதுக்கு முன்னாடி இப்போ அப்ஸ்டாக்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ப்ரோக்கரேஜ் பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நோ டிமேட் சார்ஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பொசிஷனல் ட்ரேடருக்கு டெலிவரிக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாது. ஸோ கரண்ட்டாக இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. விருப்பம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நாம் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸ் தர போகிறோம். போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ கரெக்டாக இருக்கா, அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொசிஷனை எங்கே எக்ஸிட் பண்ணணும், எங்கே ஆவரேஜ் பண்ணணும் அட்வைஸ் கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் அதுக்கு செப்பரேட் சேனல், ஆப்ஷன் ஒன்லி அப்படிங்கிற சேனல் இருக்குது. அதுக்கு செப்பரேட் டெலிகிராம் சேனல் இருக்குது. அங்கே ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல நம்ம கடந்த மாதம் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ரேஞ்சில் இருந்தது. ஸோ அப்போ 13,800 வரும் அப்படின்னு இந்த கேம் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் அந்த ஜோன் வரும்போது ஒரு நெகட்டிவ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட்டும் ஆகி மேலே போயிடுச்சு. இது வந்து மந்த்லிக்கான ட்ரெண்ட். ஸோ இப்போ ஃபர்தராக வந்து எங்கே போக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேமை வந்து நான் காட்டுறேன். இந்த கேமில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். போன மாதத்தோட ஹை லோ க்ளோஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் எங்கே போகும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துடும். ஸோ அந்த வகையில் இப்போ நிஃப்டி எங்கே இருக்குன்னா 13,981 இருக்குது. இது ஸ்பாட்டு. அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்லேயே காட்டுறேன். இந்த 4 லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேலே இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு 1. ஸோ 14,273 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 13,650. ஸோ ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் எக்ஸாக்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 14,273 தாண்டினால் 14,566 போகலாம். இதையும் தாண்டினா மட்டும் ஃபர்தர் அப்பு இருக்கலாம். இது ஓவரால் ஹோல் மந்த்துக்கு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் சப்போர்ட்டையும் நம்ம கணக்கில் எடுக்கிறது 13,689 சப்போர்ட் இருக்குது. இந்த ஜோன் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் ரிவர்ஸ் தான் ஆகும். ஸோ பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி சூழல் வந்தால் நான் இமிடியேட்டாக நான் ஒரு வீடியோ பண்ணிவிடுவேன். அடுத்தது வந்து நம்ம வீக்லி பார்க்கலாம். ஜனவரி மாதத்துக்கான முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த ஒரு வாரத்துக்கான ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 14,080 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1ஆக இருக்குது. இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட். இந்த ஜோன் வந்துச்சுன்னா கீழே இறங்க சான்சஸ் இருக்கும். அப்படின்னா சப்போர்ட் வந்து 13,949. ஸோ இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா அகைன் மேலே போகும். இந்த ரெண்டு இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் சப்போர்ட் 2 13,883, ரெசிஸ்டன்ஸ் 2 14,146. இதை உடைச்சா ஃபர்தர் அப்பு இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ரியல் டைமில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்லி சேனலில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் மூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன வாரம் நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நானே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன். ஏன்னா இது மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு பேர். இது மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே தான் 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறிடுச்சு. இப்போ இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக மேலே தான் போகும். இறங்கினாலும் மேலே போகும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹவர்லி சார்ட்டுக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஹையை அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி லோவை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துலலாம் ஹை இருக்குல்ல, இந்த ஹையிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது போகலாம். கீழே பொறுத்த வரைக்கும் எங்கன்னா இதுதான் பெரிய வந்து லோவாக இருக்குது. பட் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் எடுத்து பார்க்கலாம். பட் இது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ எந்த இடத்துலேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ஹவரில், இதுதான் எக்ஸாக்டாக என்ன ஆகுதும் அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து ஒர்க்கு ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க், இது பை ப்ராக்டிக்ஸில் ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. எப்படி நம்ம கேமில் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நடுவில் இருக்கோ அதே போல் நிஃப்டியும் ஹவரில் இருக்குது. ஸோ அப்போ எப்படின்னா சின்ன ஒரு கேப் டவுன் இருக்கலாம், அல்லது ஓப்பனில் ஒரு சின்ன நெகட்டிவ் கொடுத்துட்டு கூட
ஸோ எப்படின்னா இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதை உடைச்சால் மட்டும்தான் என்ன ஆகுனா நிஃப்டி மேலே போகும். எவ்வளோனா 14,094. ஸோ 14,100 வச்சு உடச்சிட்டா ஃபர்தர் மேலே இருக்கும். கீழே பொறுத்த வரைக்கும் 14,000 அப்படிங்கிற இந்த ஜோன் இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எங்கே வரும்னா இந்த ஹவர்லியில் இருக்கக்கூடிய இந்த கேப் ஆல்மோஸ்ட் வந்து 14,749 ஜோன் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ். சரி வந்தால் என்ன ஆகுனா வந்தாலும் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நம்ம வீக்லி ப்ரிடிக்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.